வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க எஸ் ஆர் ஜெயக்குமார். இந்த வீடியோல சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமா வெளியே வந்திருக்க நெவர் லெட் கோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தோட கதாநாயகி தன்னோட 2 பசங்களோட பாதுகாப்பா தன்னோட வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வீடு ஒரு காட்டுக்குள்ள இருக்கு. அவங்க அந்த காட்டை விட்டு வெளியே போகாத மாதிரி ஒரு தீய சக்தி ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த தீய சக்தினால அவங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. அந்த வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி அவங்க முன்னோர்கள் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க உணவுக்காக அந்த காட்டுக்குள்ள இருக்கிற பூச்சி, புழுவு, பழம், தவளை, விலங்குகளை எல்லாத்தையும் புடிச்சிட்டு வந்துதான் இவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. இந்த வீட்டோட மையப்பகுதியில 4 அடி ஆழத்துல ஒரு ஆள் படுக்கிற மாதிரி ஒரு குழி ஒண்ணு இருக்கு. அதை உடன் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த வீட்டையும் பாதுகாக்கிறது இந்த குழி தான். அந்த குழியில தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கு. அந்த குழியில 3 கயிறு கட்டி வச்சிருக்காங்க. அது காட்டோட குறிப்பிட்ட தூரத்துக்கு போகக்கூடிய ஒரு கயிறு. அந்த கயிறை இவங்க 3 பேரும் உடம்புல கட்டிட்டு காட்டுக்குள்ள உணவை தேடி போவாங்க. அந்த கயிறு இவங்க உடம்புல கட்டி இருக்கிற வரைக்கும் அந்த தீய சக்தினால இவங்களை தொட முடியாது. ஒருவேளை அந்த கயிறு கட்டாயிருச்சுன்னா அவ்வளவுதான், அவங்க உடம்பு ஆக்கிரமிச்சு அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த நல்ல சக்தியை அழிச்சு இவங்களையும் கொன்னு அந்த தீய சக்தி சாப்பிட்டு போயிடும். இது எல்லாமே தெரிஞ்ச அந்த பசங்களோட அம்மா அந்த 2 பசங்களுக்கும் பாதுகாப்பா இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த 2 பசங்களை யாராவது ஒருத்தங்க கயிறு இல்லாம வெளியே போயிட்டாங்கன்னா அந்த தீய சக்தி பசங்களை நெருங்குறதுக்கு முன்னாடி அந்த பசங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அந்த குழிக்குள்ள தள்ளி கதவை சாத்திடுவாங்க. எப்பேற்பட்ட தீய சக்தியா இருந்தாலும் அந்த குழிக்குள்ள போனா அழிஞ்சிருங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. இந்த பசங்களுக்கு பாதுகாப்பா ஒரு நாயும் வளர்த்திட்டு இருக்காங்க. அந்த 2 பசங்களுக்கும் இந்த வீட்டுக்குள்ளேயும் இந்த வீட்டை சுத்தி இருக்கிற காட்டுக்குள்ளேயும் இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த காட்டை விட்டு வெளியே போகணும், தனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த 2 பசங்களுக்குமே இருந்திருக்கு. அவங்க அம்மா சொல்லி இருக்கிற சுதந்திரமான வாழ்க்கையை வாழணும்னு அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கு. இந்த காட்டை விட்டு வெளியே போய் இவங்க வாழ்க்கை சூழ்நிலை இப்படி போயிட்டு இருக்க கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுக்கு உணவு கிடைக்காம போகுது. இவங்க பட்டினி கிடக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது. அப்போ அவங்க அம்மா அந்த பசங்க கிட்ட சொல்றாங்க, நம்ம ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டோம், கண்டிப்பா நம்ம வாழ்றதுக்கு ஒரு உணவு சாப்பிட்டுதான் ஆகணும், அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கண்டிப்பா அதை பண்ணியே ஆகணும்னு அவங்க பசங்க கிட்ட சொல்றாங்க. என்னமா அது சொல்லுங்க, நாங்க செய்யறோம்னு அந்த பசங்களும் சொல்றாங்க. நம்ம வளர்ப்பு நாயான கோடாவை கொன்றலாம், கொண்டு நம்ம அதை சாப்பிடலாம்னு அவங்க அம்மா சொல்ல பசங்க ஷாக் ஆகுறாங்க. முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க அம்மா வலுக்கட்டாயமா வீட்டுக்கு வெளியே அந்த நாயை கொலை பண்றதுக்காக எடுத்துட்டு போறாங்க. அந்த நாயை கொல்ல போற நேரத்துல அந்த பசங்கள்ல ஒருத்தன் அந்த கயிறை கட் பண்ணிடுறான். அவ்வளவுதான், தீய சக்தி அங்க வந்துருச்சு. எங்க தன்னை ஆக்கிரமிச்சு தன்னால தன்னோட பசங்களுக்கு ஆபத்து வந்துருமோன்னு அவங்க கழுத்தறுத்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்களோட நிலைமை என்னாச்சு, அந்த காட்டை விட்டு வெளியே போனாங்களா, இவங்க சாப்பாட்டுக்காக என்ன பண்ணாங்க, அந்த தீய சக்தி கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதில் தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கதையை ரியான் கிராஸ்பி அப்புறம் கெவின் கவுலின் இந்த 2 ரைட்டர்ஸும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. என்ன கதைங்க, சான்ஸே இல்ல. படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மள என்கேஜாவே வச்சிருக்காங்க. படத்தோட ஒரு செகண்ட் கூட நம்மளோட கண்ணு படத்தை விட்டு வெளியே போகாத மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் எழுதியிருக்காங்க. கதைக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிருக்காங்க. இந்த படமே மொத்தமா 3 பேர் சுத்தி தான் நடக்குது. இந்த 2 பசங்களும் படத்துல நடிப்பு பின்னி எடுத்துட்டாங்க. அப்படி ஒரு ஆக்டிங். இந்த படத்துல வலுக்கட்டாயமா எதையுமே திணிக்காம கரெக்டா கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே கொடுத்திருக்காங்க. சில படங்கள்ல வலுக்கட்டாயமா இந்த இடத்துல ஆடியன்ஸை பயப்படுத்தணும், இந்த இடத்துல ஆடியன்ஸ்க்கு எமோஷன் கொடுக்கணும்னு வலுக்கட்டாயமா பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கதைக்கு எந்த இடத்துல எமோஷன்ஸ் தேவையோ அந்த இடத்துல எமோஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. நம்மள எந்த இடத்துல பயப்படுத்தணுமோ அந்த இடத்துல தான் கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாம் கதையோட டிராவல் பண்ணி போற மாதிரிதான் இருக்கும். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த 2 பசங்களும் அடுத்தது என்ன பண்றதுனே தெரியாம இருப்பாங்க. அவங்க அம்மாவை நினைச்சே இருப்பாங்க. அந்த காட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணே கலங்கிரும். அப்படி ஒரு காட்சி பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. பாக்குற நமக்கு ஒரு பரிதாபம் ஏற்படும். இனி இதுக்கப்புறம் இந்த பசங்க இந்த காட்டுக்குள்ள என்னடா பண்ண போறாங்க, இப்படிதான் தப்பிச்சு போவாங்க. படத்தோட கடைசி 20 நிமிஷம் வேற மாதிரி இருக்கும். அது என்னன்னு நான் சொல்லல, அதை நீங்களே பாருங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இந்த படத்துல நம்மளை பயப்படுத்தக்கூடிய ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட்ஸும் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டத்துல இந்த மாதிரி படங்கள் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குங்க உங்களுக்கு. ஆல்ரெடி நீங்க இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மறுபடியும் இன்னொரு படத்தோட ரிவ்யூல நான் உங்களை மீட் பண்றேன். நான் உங்கள் எஸ் ஆர் ஜெயக்குமார். தேங்க்யூ.